ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் பிரபு. இந்த வீடியோவில் நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா இன்னைக்கு ஏறி இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல இந்த ஸ்டாக்ஸ்லாம் நான் சொல்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருந்தது. எல்லா ஸ்டாக்குமே வீடியோவில் பார்க்க முடியாது. ஸோ நான் வீடியோவில் எவ்வளோ ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். விப்ரோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு நம்ம ட்ரெண்ட் லைன்லேயே கிட்டே இங்கே வீடியோ போட்டிருந்தோம் எடுக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இதுவாகியிருந்தது. அப்படி நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க நம்ம சொல்கிறப்பவே. ஸோ எடுத்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே போகும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஐடி இண்டெக்ஸ் திருப்பியும் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுனால ஸோ நல்லா ஒன்று போகும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது நல்லா ஏறிடுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போம். வீடியோவில் போட்டிருந்தோமா இல்லையான்னு தெரியல. ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த டார்கெட் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு நல்லா ஹிட் ஆகிட்டு தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் டார்கெட் கூட போகலாம். ஸோ சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. வாட்சஸில் ஆட் பண்ணி இப்போ என்டர் ஆகாதீங்க. பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. இப்போ இது ஆல்ரெடி ஹையில் போயிடுச்சு. ஸோ இப்போ என்ட்ரு இருந்தால் பார்த்து என்ட்ரி கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கர்சோல் பிராண்ட். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரைசிங் வெஜ் மாதிரி நல்லா ஒரு ட்ரெண்டுக்குள்ளே ஏறிட்டே இருக்குது. ஸோ இந்த எப்போலாம் இப்போ பவுன்ஸ் பேக் ஆகுதோ ஸோ நல்ல ஒரு மூவ்மெண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்றைக்கே ஒரு 13% கிட்ட ஏற்றிருக்காங்க. 13% மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு பிரேக் டவுன் ஆச்சுன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு மூவ் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. பிரேக் அவுட் ஆகும்போது நீங்கள் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு தீபக் நைட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். இங்கே பவுன்ஸ் பேக் ஆகும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நல்ல ஒரு 2-3 நாளாகவே நல்ல ஒரு ரேலி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2270 பிரேக் பண்ணி மேலே போக வச்சு நல்ல ஒரு ரேலி எதிர்பார்க்கலாம். ஸோ வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்சனுக்கும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நல்ல ஒரு மூவ் இருக்கும். இது நல்ல ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10% மேலே நம்ம ஏற்றி இது பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம எடுக்கலாம் இதை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்எஃப்எல். இது இன்னும் ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன்லேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு. ஸோ இப்போ எடுத்திருந்தீங்கன்னா இமீடியட் சப்போர்ட் 56 அந்த மாதிரி இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ட்ரேட் ஆகுதான்னு பாருங்கள். இல்லை பிரேக் அவுட் ஆகிட்டு கூட நம்ம எடுக்கிறதா தான் எடுக்கலாம். ஸோ வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லிண்டா இண்டியா. இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மார்க் கன்சல்டேஷன்லேயே சொல்லியிருப்போம் பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு. நல்லா ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா பாருங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகியிருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம எடுக்கிறதா தான் நம்ம இதை கன்சிடர் பண்ணால் வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜிஎல். இது பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் ஒரு ஃபால் ஆகிட்டு இப்போ ஒரு சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5% மேலேவே ஏற்றிருக்காங்க. ஸோ நீங்கள் பாருங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணி பாருங்கள். மேலே கண்டினியூஸாக போகுதுன்னா நம்ம எடுக்கலாம். ஒரு பிடிஎஸ்டி அந்த மாதிரி நம்ம இன்டர்டே எடுக்க நல்லாயிருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டு பிரேக் ஆகிட்டு நாளைக்கு திருப்பியும் ஒரு புல் பேக் ஆகியிருக்கு இன்றைக்கி. ஸோ நாளைக்கு எப்படி இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா ஸோ ஒரு நல்ல ஒரு மூவ் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மேலே ட்ரேடிங் நடந்தால் மட்டும் இதை கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு மூவ் இந்த ட்ரெண்டில் கிட்ட தான் இருக்குது. ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்துட்டு தான் இது மேலே போகுது. ஸோ இந்த வாட்டி சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு 3 நாளாகவே நல்லா ஏற்றிருக்காங்க. ஸோ பாருங்கள் நாளைக்கு எப்படி மேலே ட்ரேட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அகைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போனாலும் போகலாம். ஓகே, நான் ஸ்டாக்ஸ் சொன்னது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். ஒரு 10 ஸ்டாக்ஸ் தான் சொல்லியிருக்கேன். மீதி நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் இதெல்லாம் சேஞ்சஸ் ஆனது தான். ஸோ நம்ம பார்ப்போம். டெலிகிராமில் நான் போஸ்ட் பண்ண முடிஞ்சால் போஸ்ட் பண்ணுறேன். என்னென்ன ஸ்டாக்ஸ் நல்லா இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் ஏன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே இப்போ பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ அதில் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி எது இருக்குன்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.